ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிஸ் கிச்சன் 369. இன்றைக்கி டிஃபன் சாம்பார் தான். இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இதை நம்ம இன்றைக்கி மசாலா வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். இது நம்ம வழக்கமாக செய்கிற சாம்பார் மாதிரி கிடையாது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இன்றைக்கி 4 பேருக்கு தேவையான அளவு தான் நான் செய்ய போகிறேன். ஸோ 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட பெருசாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் இந்த மாதிரி இப்போ நான் கட் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். அதாவது பொடிசாக கட் பண்ணக்கூடாது, 4ஆக கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிரித்து ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சுக்கணும். அதுதான் இந்த சாம்பாரோட ஸ்பெஷலு. இன்னொன்று நம்ம வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். ஸோ சாம்பார் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மசாலாவோட ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 கத்திரிக்காய். தக்காளியை நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயும் இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும். நீட்டமாக நம்ம வழக்கமாக கதம்ப சாம்பாருக்கு செய்கிற மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பூண்டு பல் எடுத்துருக்கேன். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் நான் தனியாக எடுத்திருக்கேன். அது நல்லா இங்கே தனியாக பாத்திரத்தில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வெந்தயம், சோம்பும் அதே போல் தான் ஒரு பிஞ்சு, வரமிளகா, சோம்பு. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் தேங்காய் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதோட 2 வெங்காயமும் 2 பீஸ் வெங்காயமும் 2 பீஸ் தக்காளியும் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக சாம்பார் தூள் வாசத்துக்காக. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ சாம்பாரை நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். பாத்திரத்தை காய வச்சுட்டு கொஞ்சமாக வெந்தயம், ஜீரகம், அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு ஃபஸ்ட்டு பூண்டு பல் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. லைட்டாக ஜஸ்ட்டு நீங்கள் தாளித்து விட்டுட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டேன். வெங்காயம் ரொம்ப வேகாமல் லைட்டாக பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை நீங்கள் நல்லா வதங்க விடணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போடணும். இப்போ சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி கொஞ்சம் வேகமாக வேகும். இப்போ நம்ம கத்திரிக்காயை போட்டுக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் போட்டுருச்சு. கொஞ்சம் நீங்கள் மூடி வச்சுட்டு கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டுடலாம். இந்த பேஸ்ட்டு எண்ணெய் நம்ம என்ன தான் வறுத்து அரைச்சாலும் கொஞ்சம் எண்ணெயிலே வேக விடணும். அப்போ தான் ஸ்மெல்லு வராது. எப்போவுமே மசாலா நீங்கள் அரைச்சி செய்யும்போது எண்ணெயில் வதக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குழம்பு பச்சை வாசம் அடிக்கும், டேஸ்ட்டும் தெரியாது. அவ்வளோதான். இப்போ நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு கத்திரிக்காய் அதெல்லாம் வேகிற அளவு விட்டுட்டு பருப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கடைசியில் மல்லித்தலை நீங்கள் கட் பண்ணி போட்டு விட்ருங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.